ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் காணும்படியாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, உன்னை ஒன்று சேதப்படுத்துவதில்லை, உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நானோ என்றால் அவருக்கு முன்னதாய் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவுக்கு முன்னதாகும் நான் எந்த நீதி கேடும் செய்யவில்லை என்று சொன்னார். தானியேல் சொல்கிறான் பாருங்க. நான் ராஜாதி ராஜாவுக்கு முன்னதாக, என் தேவனுக்கு முன்னதாகும் நான் கேடு செய்யாதபடி இருக்கிறேன். கேடு செய்யவில்லை, ஒன்றும் நான் செய்யலை, தீக்கு ஒன்றும் செய்யலை. ஆனால் என்ன சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுதலை கொடுக்க தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். சிங்கம் என்று எழுதவில்லை. சிங்கங்கள் பல பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் அவைகளில் நின்று என்னை பாதுகாப்பார் என்று அறிக்கையிடு. தாவீது சொன்னார், தானியேல் சொன்னார், தேவன் என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை பாதுகாப்பார், தப்புவிக்க வல்லவர். எனக்கு அருமையான அவரது நண்பர்கள் இவ்விதமாய் சொன்னார்கள், அக்கினி ஜுவாலையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி. தானியேல் சொல்கிறான், சிங்க குகையிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர். ஏதோ பிரச்சனையில் நிறைய மாட்டிட்டு என்னை வெளி வர முடியாதபடி கலங்கி நிற்கிற நண்பு தம்பி தங்கச்சி உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். அறிக்கையிடுங்க. தானியேல் செய்த காரியம் என்ன? 10ஆம் வசனம் 11வது வசனம் சொல்லுது, தன் வழக்கத்துப்படியே ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணுறதுல தான் பார்த்து பிரச்சனை பண்ணுறாங்க. சிலர் ஜெபிக்க கூட முடியலைங்காங்க. இன்றைக்கி நடத்தினா ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார், ஐயா நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துறது பெரிய பிரச்சனையாக இருக்குயா, கூட்டமே நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி கண்ணீர் வெடித்தார் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக. ஏனென்று கேட்டால் அவர் இவ்விதமாக சொன்னார், ஐயா நடத்த விடாதபடி பக்கத்து வீட்டில் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஜெபிங்க, அவங்கள ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிங்கன்னு சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் எங்களுக்கு ஆதாயமாக்கி கொடுத்தார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தம்பி தங்கச்சி உங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மரண பள்ளத்தாக்கிலே வியாதியோடு கடந்து வந்த ஒரு குடும்பத்தை, ஒரு சகோதரியை நான் சந்திக்கும்படியான நாட்களை கர்த்தர் கொடுத்தார். அவளுக்காய் பாரத்தோடு ஜெபித்து சொன்னேன், அம்மா இதிலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு காரியம், நீங்கள் அறிக்கையிடுங்க. தானியேலை சிங்கங்களின் வாயில் இருந்து தேவன் தானியேலை பாதுகாத்தது போல இந்த வியாதியிலிருந்து கர்த்தனை பாதுகாத்து விட்டார். எனக்காய் தூதனை அனுப்பியிருக்கிறார், என்னை பாதுகாத்து விட்டார் என்று அறிக்கையிடுங்கள் என்று சொன்னேன். அவர்களும் அறிக்கையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரை ஆராதித்தார்கள். இன்றைக்கி ஜெபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் சொல்லுங்கள். ராஜா விசுவாசித்து சொல்கிறார், நீ இடிபடி விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார். தேவனை அறியாத தேசத்தின் ராஜாவுக்கு தெய்வம் என்று சொன்னால் யார் என்று சொல்லுகிற அளவுக்கு, யார் என்று தெரிகிற அளவுக்கு தானியேலின் வாழ்க்கை நடந்தது, தானியேலின் வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்த விரும்புகிறார். ஆம், எனக்கு அருமையான உங்களை காக்கும்படி உங்களுக்காக தூதனை கட்டளையிட்டிருக்கிறவர் எல்லா பிரச்சனையும் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, சேதமின்றி பாதுகாத்து வழி நடத்தும். வியாதியோடு வருத்தத்தோடு படுத்த நிலையில் இருக்கிற உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய கரத்தினால் வியாதியை சுகமாக்கி விடுதலை கொடுத்து மகிழ பண்ணும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆமென். God bless you.